மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். பார்க்க வேண்டிய விடயம் முதலாவது தலையங்கம் வேற்றுமை தொகை. முதலாவது தலையங்கம் என்னவென கொண்டால் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை என்றால் இரண்டு சொற்கள், அதாவது இரண்டு சொற்கள் வருகின்ற போது, இரண்டு சொற்கள் சேர்ந்து வருகின்ற போது அல்லது வருகின்ற போது, இரண்டு சொற்கள் வருகின்ற போது அவற்றிற்கு இடையில், அந்த சொற்களுக்கு இடையில், அவற்றிற்கு இடையில ஞாபகப்படுத்துங்கள் வேற்றுமை உருவுகள். வேற்றுமை உருவுகள் மறைந்து வருகின்ற தொகை. மறைந்து வருகின்ற அந்த தொகைய நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வேற்றுமை தொகை என்று அழைப்போம். அதை நாங்கள் எவ்வாறு சொல்லுவோம் என்றால் வேற்றுமை தொகை என்று அழைப்போம். அதை சொல்லுறது வேற்றுமை தொகை. இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றிற்கு இடையிலே வேற்றுமை உருவுகள் மறைந்து வருகின்ற அல்லது தொக்கி வருகின்ற தொகை என்னென்று சொல்லப்படும் என்றால் வேற்றுமை தொகை எனப்படும். அதை நாங்கள் என்ன பேர் அழைப்போம் என்றால் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகையில பார்த்தீங்க என்றால் 8 வேற்றுமை தமிழ்ல இருக்கு. எத்தனை வேற்றுமை இருக்குண்டா 8 வேற்றுமை இருக்கு. அதுல முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு இல்லை. 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருவுகள் காணப்படுகிறது. 2ஆம் வேற்றுமை என்ற உருவு ஐ என்ற உருவு வரும். 3ஆம் வேற்றுமை என்ற உருவு ஆல் என்ற உருவு, அடுத்தது ஆண் என்ற உருவு, அடுத்தது ஒடு என்ற உருவு, அடுத்தது ஓடு என்ற உருவு. 4ஆம் வேற்றுமை என்ற உருவு கூ என்ற உருவு. 5ஆம் வேற்றுமை என்ற உருவு இல்ல என்ற உருவும், அடுத்தது இன்னென்ற உருவு. 6ஆம் வேற்றுமை என்ற உருவு அது என்ற உருவு. 7ஆம் வேற்றுமை இந்த கண்ணண்ட உருவு, அடுத்தது உள்ளண்ட உருவு, அடுத்தது இல்லண்ட உருவு. இவ்வாறு 28 உருவுகள் காணப்படுகிறது. சொல்ற விளங்கிட்டா? 2ஆம் வேற்றுமை என்ற உருவு ஐயண்ட உருவு. 3ஆம் வேற்றுமை இந்த ஆல் ஆண் ஒடு ஓடு என்ற உருவு. 4ஆம் வேற்றுமை என்ற உருவு கூ என்ற உருவு. 5ஆம் வேற்றுமை என்ற உருவு இல்லும் இன்னும் என்ற உருவு. 6ஆம் வேற்றுமை என்ற உருவு அது என்ற உருவு. 7ஆம் வேற்றுமை கண் கம உள் கம இல் இடம் முதலான 28 உருவுகள் இருப்பதாக இலக்கண நூலாகிய நன்னூல் சொல்லுது. இந்த உருவுகள்ல ஏதோ ஒரு உருவு மறைந்து வருமாயின் அல்லது தொக்கி வருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வேற்றுமை தொகை என்று அழைப்போம். ரெண்டு சொற்கள் சேர்ந்து வருகின்ற பொழுது அவற்றுக்கு இடையிலே
வேற்றுமை உருவுகள் மறைந்து வருகின்ற தொகை என்னென்று சொல்லப்படும் என்றால் வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படும். அந்த வகையில் 2ஆம் வேற்றுமையில இருந்து 7ஆம் வேற்றுமை வரையாக இருக்கின்ற உருவுகளில் ஏதாவது ஒன்று மறைந்து வரலாம். அவ்வாறு மறைந்து வருகின்ற பொழுது அதற்கு வழங்கப்படுகிற வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படும். 1ஆம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை. எழுதுங்கோ, வேற்றுமை தொகை என்று போட்டுட்டு கீழே அப்படியே 2 சொற்கள் சேர்ந்து வருகின்ற போது 2 சொற்கள் சேர்ந்து வருகின்ற போது அவற்றிற்கு இடையிலே வேற்றுமை உருவுகள் மறைந்து வருமாயின் வேற்றுமை உருவுகள் மறைந்து வருமாயின் அதனை வேற்றுமை தொகை என்று அழைப்பர். அந்த வகையில் இரண்டாம் வேற்றுமையில் இருந்து ஏழாம் வேற்றுமை வரையாக இருக்கின்ற இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரையாக இருக்கின்ற உருவுகளிலே ஏதாவது ஒன்று அதனை வேற்றுமை தொகை என்று அழைப்பர். இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ, மூன்றாம் வேற்றுமை உருவு ஆல் ஆன் ஒடு ஓடு, நாலாம் வேற்றுமை உருவு கூ, ஐந்தாம் வேற்றுமை உருவு இல்லும் இன்னும், ஆறாம் வேற்றுமை உருவு அது, ஏழாம் வேற்றுமை உருவு கண், கம உள், கம இல், கம இடம் முதலாய 28 உருவுகள். இந்த உருவுகள்ல ஏதோ ஒன்று மறைந்து வரும் என்றால் அதை நாங்கள் என்ன பெயர் கொண்டு அழைப்போம் என்றால் வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படும். அதுல பார்த்தீங்கள் என்றால் 2 சொற்களுக்கு இடையில உருவுகள் மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை, 2 சொற்களுக்கு இடையில உருவுகளை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அதை சொல்றது வேற்றுமை விதி. வேற்றுமை தொகையில பாருங்கோ, மீன் சந்தை, அதை விரிச்சால் மீனை விற்கும் சந்தை என்று வரும். ஐயண்ட 2ஆம் வேற்றுமை உருவு மறையும். என்ன வேற்றுமை உருவு மறையுதோ அதனுடைய பேரால என்ன செய்யப்படும் என்றால் அது அழைக்கப்படும். இதை சொல்லுவோம் 2ஆம் வேற்றுமை தொகை. எந்த வேற்றுமை உருவு மறையுதோ அதனுடைய பெயரால அழைக்கப்படும். தங்க காப்பு என்றால் தங்கத்தால் செய்யப்பட்ட காப்பு, ஆலண்ட வேற்றுமை உருவு மறையுது, அது 3ஆம் வேற்றுமை தொகை. முதியோர் இல்லம் என்றால் முதியோருக்கு உரிய இல்லம், அதுல கூவண்ட வேற்றுமை உருவு மறையுது, அது 4ஆம் வேற்றுமை தொகை. கண்ணீர் என்பது கண்ணில் இருந்து வரும் நீர், இல்லண்ட வேற்றுமை உருவு வருது, அது 5ஆம் வேற்றுமை தொகை. குளக்கரை அண்டா குளத்தினது கரை, குளத்தினது கரை, அதுவண்ட வேற்றுமை உருவு மறைவதால அது 6ஆம் வேற்றுமை தொகை. கிணற்று தவளை என்றால் கிணற்றினுள் வாழுகின்ற தவளை, உள்ளண்ட வேற்றுமை உருவு மறைவு, அது 7ஆம் வேற்றுமை தொகை.
எந்த வேற்றுமை உருவு மறைகின்றதோ அவற்றின் பேரால அந்த வேற்றுமை தொகைக்கு மறுபேர் வழங்கப்படுது. இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சா இரண்டாம் வேற்றுமை தொகை, மூன்றாம் வேற்றுமை உருவு மறைஞ்சா மூன்றாம் வேற்றுமை தொகை, நான்காம் வேற்றுமை உருவு மறைஞ்சா நான்காம் வேற்றுமை தொகை, ஐந்தாம் வேற்றுமை உருவு மறைந்தால் ஐந்தாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை உருவு மறைஞ்சால் ஆறாம் வேற்றுமை தொகை, ஏழாம் வேற்றுமை உருவு மறைந்தால் ஏழாம் வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படும். எந்த வேற்றுமை உருவு மறைகின்றதோ அவற்றின் பேரால் அந்த வேற்றுமை தொகைக்கு மறுபேர் வழங்கப்பட்டு வருவதை அவதானித்துக் கொள்ள. வேற்றுமை உருவுகள் தொக்கி வரும் தொடர்கள் வேற்றுமை தொகை என்று என்ன செய்யப்படும் அழைக்கப்படும். இரண்டு சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கு இடையிலே வேற்றுமை உருவுகள் மறைந்து வருமாயின் அல்லது தொக்கி வருமாயின் அதை வேற்றுமை தொகை என்று அழைப்பர். அந்த வகையில் இரண்டாம் வேற்றுமையில இருந்து ஏழாம் வேற்றுமை வரையாக இருக்கின்ற உருவுகளில் ஏதாவது ஒன்று மறைந்து வரலாம். எந்த உருவு மறைந்து வருகின்றதோ அவற்றின் பேரால அந்த வேற்றுமை தொகைக்கு மறுபேர் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒன்று மீன் சந்தை என்றா மீனை விற்கும் சந்தை இரண்டாம் வேற்றுமை தொகை ஐயண்ட உருவம் மறைஞ்சிருக்குது. தங்க காப்பட்டா தங்கத்தால் செய்யப்பட்ட காப்பு ஆலண்ட மூன்றாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சிருக்குது. முதியோர் இல்லமெண்டா முதியோருக்குரிய இல்லம் கூவண்ட வேற்றுமை உருவம் மறைஞ்சிருக்குது, அது நான்காம் வேற்றுமை தொகை. கண்ணீர் என்றா கண்ணிலிருந்து வரும் நீர், அது ஐந்தாம் வேற்றுமை தொகை. குளக்கரை என்றா குளத்தினது கரை, அது வண்ட வேற்றுமை உருவம் மறைது ஆறாம் வேற்றுமை தொகை. கிணற்று தவளை என்றா கிணற்றினுள் வாழும் தவளை, அதுல உள்ளண்ட வேற்றுமை மறைது, அது ஏழாம் வேற்றுமை தொகை. இவ்வாறு வேற்றுமை உருவுகள் எந்த வேற்றுமை உருவு மறைகிறதோ அவற்றின் பேரால அது அழைக்கப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். இரண்டாவது வார விடயம் வினை தொகையாக இருக்கும். இரண்டாவது வார விடயம் என்னவா இருக்கும்னா வினை தொகை. இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது, இது சொற்கள் வருகின்ற போது இது சொற்கள் வருகின்ற போது இது சொற்கள் வருகின்ற பொழுது காலங்காட்டும் இடைநிலைகளும் காலம் காட்டும் இடைநிலைகளும் இது சொற்கள் வருகின்ற பொழுது காலம் காட்டும் இடைநிலைகளும். அடுத்தது பேரெச்சத்தின் விகுதி. என்ன எச்சத்தின் என்றால் பேரெச்சத்தின் விகுதியும். பேரெச்சத்தின் விகுதியும் என்ன செய்யுமாயின் என்றால் மறைந்து வருமாயின். என்ன செய்யுமாயின் என்றால் மறைந்து வருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வினை தொகை என அழைப்போம். அதை சொல்லுறது என்னவா இருக்கும் என்றால் வினை தொகை என்று அழைக்கப்படும் அல்லது வினை தொகை எனப்படும். அதாவது இரண்டு சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கிடையில இந்த காலங்காட்டும் இடைநிலைகளும் பேரெச்சத்தின் விகுதியும் மறைந்து வருமாயின் அதை என்ன தொகை என்று அழைப்போம் என்றால் வினை தொகை என்று அழைக்கப்படும். இரண்டு சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கிடையில காலங்காட்டுகின்ற இடைநிலைகளும் பேரெச்சத்தினுடைய விகுதியும் மறைந்து வருமாயின் அதை சொல்லுவோம் வினை தொகை. உதாரணத்துக்கு எறிகணை என்ற சொல்லை அவதானிக்கின்ற பொழுது, அதாவது எறிகணை என்ற சொல்லை அவதானிக்கிற பொழுது அது இறந்த காலத்திற்கும் என்ன காலத்திற்கும் வரும் என்றால் இறந்த காலத்திற்கும் வரும். இரண்டாவது என்ன காலத்திற்கு வரும் என்றால் நிகழ்காலத்திற்கும் அந்த சொல்லை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் விரித்தெழுதலாம். அடுத்தது என்ன காலத்திற்கு என்றால்
எதிர்காலத்திற்கும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் விரித்தெழுதலாம். அதாவது இறந்த காலத்துக்கு விரித்தால் எறிந்த கணை என்று வரும். அதாவது இறந்த காலத்திற்கு விரிக்க எறிந்த கணை என்று வரும். நிகழ்காலத்துக்கு விரிக்க எறிகின்ற கணை என்று வரும். எறிந்த கணை அடுத்தது வரும் எறிகின்ற கணை. எதிர்காலத்துக்கு விரித்தால் எறியும் கணை என்று வரும். இவ்வாறு 3 காலத்திற்கும் அந்த சொல்லை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் விரித்தெழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று இறந்த காலத்துக்கு வரும் எறிந்த கணை, நிகழ்காலத்துக்கு வரும் எறிகின்ற கணை, எதிர்காலத்துக்கு வரும் எறியும் கணை என்று 3 காலத்திற்கும் விரித்து எழுதலாம். இவ்வாறு 3 காலத்துக்கும் வந்தால், அதாவது காலங்காட்டும் இடைநிலைகளும் பேரச்சத்தினுடைய விகுதியும் மறைந்து வருமாயின் அதை என்ன பெயர் கொண்டு அழைப்போம் என்றால் ஞாபகப்படுத்துங்கள், வினைத்தொகை என்று அழைக்கப்படும். 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கு இடையில் காலங்காட்டும் இடைநிலைகளும் பேரெச்சத்தினுடைய விகுதியும் பெயர் எச்சத்தினுடைய விகுதியும் மறைந்து வருமாயின் அதனை வினைத்தொகை என்று அழைப்பர். வினைத்தொகை என்று அழைப்பர். உதாரணம், எறிகணை என்பதை விரிஞ்சால் எறிந்த கணை இறந்த காலம், எறிகின்ற கணை நிகழ்காலம், எறியும் கணை எதிர்காலம். சில பாருங்க பிள்ளைகள், ஏவு கணை என்று போட்டிருக்குது, பொலி கதிர் என்று போட்டிருக்குது, ஓடு மீன் முதலியவற்றை விரித்தெழுதும். ஏவிய கணை, ஏவுகின்ற கணை, ஏவும் கணை என்று வரும். பொழிந்த கதிர், பொழிகின்ற கதிர், பொழியும் கதிர் என்று வரும். ஓடிய மீன், ஓடுகின்ற மீன், ஓடும் மீன் என்று வரும். இது இறந்த காலமாக இருக்கும், இது நிகழ்காலமாக இருக்கும், இது எதிர்காலமாக இருக்கும். காலங்காட்டும் இடநிலையும் பேரெச்சத்தின் விகுதியும் மறைந்து நிற்க ஒரு வினை அடியும் ஒரு பேர் சொல்லும் இணைந்து உருவாகின்ற அந்த தொடரை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வினைத்தொகை என்று சொல்லுவோம். இந்த வினைத்தொகைக்கு தமிழில ஒரு சிறந்த ஒரு பேரொன்று வழங்கப்படுறது. காலம் கரந்த பேரெச்சம் என்று வினைத்தொகைக்கு சிறப்பான ஒரு பெயரொன்று வழங்கப்படுகிறது. காலம் கரந்த பேரெச்சம் என்று வினைத்தொகைக்கு என்ன செய்யறா சிறப்பான பெயர் என்ன செய்யறா வழங்கப்படுவதை அவதானிக்கலாம். காலம் கரந்த பேரெச்சம் என்று இந்த வினைத்தொகைக்கு ஒரு சிறப்பான ஒரு பெயர் வழங்கப்படுது. ஏனென்றால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுகிற 3 காலத்தையும் அது உணர்த்தி வருகிறது. காலங்காட்டும் இடைநிலைகளும் பேரெச்சத்தின் விகுதியும் மறைந்து வருகின்ற அந்த தொடர், அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தமிழை வினைத்தொகை என்று சொல்லுவோம். அந்த வினைத்தொகைக்கு காலம் கரந்த பேரெச்சம் என்று சொல்லப்படுகிற ஒரு மறுபேர் என்ன செய்யறா வழங்கப்படுகிறது. ஏவுகணை விரிச்சால் ஏவிய கணை, ஏவுகின்ற கணை, ஏவுங்கணை, பொலிகதிரை விரிச்சா பொழிந்த கதிர், பொழிகின்ற கதிர், பொழியும் கதிர், ஓடிய மீனை விரிச்சா ஓடு மீனை விரிச்சால் ஓடிய மீன், ஓடுகின்ற மீன், ஓடும் மீன் என்று அது என்ன செய்யப்படும் என்றால் 3 காலத்துக்கும் அந்த சொற்களை விரித்து எழுதலாம். அடுத்த தலையங்கம் என்ன பண்பு தொகை என்று சொல்லப்படும். தொகை என்றால் 2 சொற்கள் வருகின்ற பொழுது, 2 சொற்கள் தொடர்ந்து வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையிலே பண்பு உருவுகள், இதான் என்ன உருவுகள் என்றால் பண்பு உருவுகள்
மறைந்து வருகின்ற தொடரணங்கள் என்று சொல்லுவோம்டா பண்பு. அதுல ரெண்டு இருக்கு. ஒன்று ஆகிய என்ற ஒரு பண்புருவு அல்லது ஆன என்ற பண்புருவுகள்ல ஏதாவது ஒன்று மறைந்து வருமாய் அதை சொல்றது பண்பு தொகை. இது சொற்கள் வருகின்ற பொழுது இரண்டு சொற்கள் என்ன செய்கின்ற போதண்டா வருகின்ற போது இரண்டு சொற்கள் என்ன செய்கின்ற போதண்டா வருகின்ற போது அவற்றிற்கு இடையில் இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றிற்கு இடையில் ஆகிய அடுத்தது என்னொன்று இருக்குது ஆன என்ற என்ன உருவுகள் என்றால் பண்பு உருவுகள் என்ன செய்யுமாயும் என்றால் மறைந்து வருமாயின் அதை சொல்றது தமிழ்ல பண்பு தொகை என்று சொல்லும். உதாரணத்துக்கு செந்தாமரை என்றதை நீங்கள் பிள்ளைகள் விரிச்செழுதினால் அது வரும் செம்மை ஆன தாமரை என்று வரலாம். செம்மை ஆன தாமரை அல்லது இன்னொன்று சொல்லலாம் செம்மை ஆகிய தாமரை என்று சொல்லலாம். ஒன்று ஆகிய ஆன என்ற பண்புருவுகள்ல ஏதாவது ஒன்று மறைந்து வருமாயின் அதை நாங்கள் தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் என்றால் பண்பு தொகை என்று சொல்லுவோம். இரண்டு சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையிலே ஆகிய ஆன என்று சொல்லப்படுகின்ற பண்புருவுகள்ல ஏதாவது ஒன்று மறைந்து வருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் பண்பு தொகை. இரண்டு சொற்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கிடையில் ஆகிய ஆன என்ற பண்புருவுகள்ல ஏதாவது ஒன்று மறைந்து வருமாயின் அதை நாங்கள் என்ன தொகை என்று சொல்லுவோம் என்றால் பண்பு தொகை என்று சொல்லப்படும். எழுதிக் கொள்ளுங்கள். பண்பு தொகை இரண்டு சொற்கள் தொடர்ந்து வருகின்ற போது அவற்றிற்கு இடையிலே ஆகிய ஆன என்ற பண்புருவுகளில் ஏதாவது ஒன்று மறைந்து வருமாயின் அல்லது தொக்கி வருமாயின் பண்பு தொகை என அழைப்ப. செந்தாமரையை விரிச்செழுதினால் செம்மை ஆகிய தாமரை அல்லது செம்மை ஆன தாமரை. செம்மை ஆன தாமரை அல்லது செம்மை ஆகிய தாமரை. இதுல பாத்தீங்கன்னா போட்டிருக்கபடியா கருமை ஆகிய பலகை, வெண்மை ஆன ஆடை, வட்டமான மேசை. இது சொற்களை என்ன செய்யண்டா விரிச்செழுது இருக்குது. கரும்பலகையை விரிச்சால் கருமை ஆன பலகை என்று வரும். வெள்ளாடையை பிரிச்சா வெண்மை ஆன ஆடை அல்லது வெண்மை ஆகிய ஆடை. வட்ட மேசையை விரிச்சால் வட்டமாகிய மேசை அல்லது வட்டமான மேசை என்று வரும். இவ்வாறு என்ன செய்யறா பண்புருவுகள் மறைந்து நிற்கின்ற அந்த தொடர்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் பண்பு தொகை என்று அழைத்துக் கொள்ளலாம். இந்த பண்பு தொகையில ஒரு சிறப்பான ஒரு பண்பு தொகை ஒன்று இருக்கு. இந்த பண்பு தொகையில சிறப்பான ஒரு பண்பு தொகை ஒன்று இருக்கு. அது என்னென்றால் இது பெயரொட்டு பண்பு தொகை. இது பெயர் ஒட்டு
பண்பு தொகை என்று சொல்லப்படும். இது பெயர் ஒட்டு என்னதோ என்று அழைக்கப்படும் என்றால் பண்பு தொகை. அதை சொல்றது இது பெயர் ஒட்டு பண்பு தொகை. பண்பு தொகையில ஒரு சிறப்பான ஒரு பண்பு தொகை இருக்குது. இது பெயரொட்டு பண்பு தொகை. இது பெயரொட்டு பண்பு தொகை என்றால் ஒரு பொது பெயரோட ஒரு சிறப்பு பெயர் ஒரு பொது பெயரோட ஒரு சிறப்பு பெயர் அல்லது சிறப்பு பெயரோட பொது பெயர். சிறப்பு பெயரோட ஒரு என்ன பெயரும் என்றால் பொது பெயர் சொல்ற அடுத்ததை விளங்கும். ஒரு பொது பெயரோட ஒரு சிறப்பு பெயரும் அல்லது ஒரு சிறப்பு பெயரோட பொது பெயரும் சேர்ந்து வருகின்ற போது ஆகிய ஆன என்ற பண்புருவு மறைஞ்சால் அதை சொல்றது இது பெயரொட்டு பண்பு தொகை. ஒரு பொது பெயரோட ஒரு சிறப்பு பெயரும் அல்லது ஒரு சிறப்பு பெயரோட பொது பெயரும் சேர்ந்து வருகின்ற போது ஆகிய ஆன என்ற பண்புருவுகள்ல ஏதாவது ஒன்று மறைந்து வருமாயின் அதை சொல்றது இது பெயர் ஒட்டு பண்பு தொகை. உதாரணத்துக்கு பாருங்க, தென்னை மரம் என்று நான் சொல்வேன். தென்னை மரம் என்ற ஒரு இதுல மரம் என்பது என்னவாயிருக்கும் என்றால் ஒரு என்ன பேராயிருக்கும் என்றால் பொது பேராக இருக்கும். அந்த மரத்துக்குள்ள வார தென்னை என்பது என்ன பேரா இருக்கும் என்றால் சிறப்பு பேராக இருக்கும். மரம் என்பது ஒரு பொது பேர், தென்னை என்பது ஒரு சிறப்பு பேர். அதை விரிச்சா என்னென்று வரும் என்றால் தென்னை ஆகிய மரம் அல்லது தென்னை ஆன மரம் என்று வரும். ஆகிய ஆன என்ற பண்புருவுகள்ல ஏதாவது ஒன்றும் மறைஞ்சு வரும். அது பொது பேரோட சிறப்பு பேரும் அல்லது சிறப்பு பேரோட பொது பேர் பெறுகின்ற பொழுது ரெண்டு சொற்களுக்கு இடையில ஆகிய பெயர் ஒட்டு பண்பு தொகை. ஒரு பொது பேர் சிறப்பு பேர் வரலாம், அல்லது சிறப்பு பேரோட பொது பேர் வரைக்க பண்புருவு மறைஞ்சு வந்தால் அதை சொல்றது இது பெயர் ஒட்டு பண்பு தொகை. இன்று இவ்வளவு பகுதியுடனும் வகுப்பை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.